வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சேரனை காணோம் காணோம்னு அத்தனை பேரும் வீட்டுல தேடிக்கிட்டு இருந்தா அப்பதான் தெரிய வருது சேரனை யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு. சேரனை யாரு கடத்தினது, கடத்தினவங்க கிட்ட இருந்து சேரனை மீட்டு கூட்டிட்டு வந்தாங்களா சோழன், பாண்டியன், நிலா அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு ஹைப்ல பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சேரன் எங்க போனாருன்னே தெரியல. எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க. ட்ரெயின் தண்டவாளம் இருக்குல்ல, அந்த ட்ரெயின் ட்ராக்ல யாரோ ஒருத்தர் கேரி பேக்க கையில வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரோட காலை மட்டும்தான் காமிக்கிறாங்க. அந்த கவர் தெரியுது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ரயில்வே ட்ராக்கை தாண்டி ஒரு காட்டு பகுதிக்குள்ள போறாரு. போனா அங்க ஒரு பாலடைஞ்ச குடோன் இருக்கு. அந்த குடோனுக்குள்ள போறாரு. அந்த கட்டடமே எல்லாம் இடிஞ்சு கிடிஞ்சு கிடக்குது. அதுக்குள்ள போய் கதவை திறக்கிறாரு. பார்த்தா சேரன் மயக்கம் போட்டு இருக்காரு. அவரை ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு வேற வச்சிருக்காங்க. அந்த கவர் எடுத்துட்டு வந்தார்ல, அவர் கேக்குறாரு, என்னடா என்ன கண்ணு முழிக்கல போல இருக்கு. ஆமாண்ணே, நைட்டு போட்டுல இன்னும் மயக்கத்துல தான் இருக்கான். இன்னும் ஆச்சுண்ணே, கண்ணு முழிச்சிருவான் தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல அப்படின்னு சொல்லவும், சரி சரி அவனுக்கு இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், முழிச்சானா கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா எல்லாம் ரவுடி பசங்களா இருக்கிறாங்க. இந்த ரவுடி பசங்கள ஒருத்தர், ஆனா நீ எங்கண்ணா போற அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தலைவர் சொல்றாரு, நான் அண்ணனுக்கு போய் கால் பண்ணிட்டு வந்துடுறேன்டா, அவர் என்னன்னு பார்த்துட்டு என்னை கூப்பிட சொன்னாரு, நான் கால் பண்ணிட்டு வரேன், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரவுடி பசங்களோட தலைவன் தனியா போய் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் இன்னும் முழிக்கவே இல்லைண்ணே, என்னென்ன பண்றது. சரிண்ணே, ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. என்னடா அண்ணங்கிட்ட பேசிட்டியா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கிறாரு. ரவுடி பசங்களை ஒருத்தர், பேசிட்டேன்டா, வராராம கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்பதான் சேரன் லைட்டா மயக்கம் தெரியுது. அப்படியே அணைத்துக்கிட்டே கண்ணை லைட்டா முழிக்கிறாரு. பார்த்தா ஒரே குடோனா இருக்கு. கையை தூக்கி முகத்தை துடைக்கலான்னு பார்த்தா, ஏன்னா முகம் பூரா வேர்த்து இருக்கு. கையை தூக்கலான்னு பார்த்தா கை ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்க. என்னடா இது, கையை கட்டி வச்சிருக்காங்களே, என்னாச்சு அப்படின்னு யோசனை பண்றாரு. அப்பதான், என்ன சேரா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. எவனா அவன் அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா அங்க நிக்கிறது வசந்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நிக்கிறாங்க. இதுக்குடா என்ன கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோபமா கேக்குறாரு. சேரன், விடுடா என்ன அவுத்து விடு, நான் இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. டே, உன்னை அவுத்து விடுறதுக்காடா நாங்க இதை கட்டி வச்சிருக்கோம், அது இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கடத்தி கட்டி வச்சிருக்கோம், விடுவோமா நாங்க, உன்னை வச்சு செஞ்சுட்டு தாண்டா விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வசந்த், வேண்டாம் வசந்த், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. என் தம்பிகளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ என்ன கதியாவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும், டே உன் தம்பிகளுக்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லடா. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அது ஒரு ரவுடி அண்ணன் இருக்காருல்ல, அவரு சொல்றாரு, வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு. இனியாடா வாங்கண்ணே அப்படின்னு சொல்றாரு. இவங்க பார்த்தா இதெல்லாம் அதோட பயங்கரமான ஷாக்கு. நிலாவோட அண்ணா இருக்காருல்ல, அவர் வந்து நிக்கிறாரு. தாசனை இங்க வந்து நிக்கிறாரு. எப்படிடா இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல பாத்துட்டு இருக்காரு சேரன். அப்பதான் தாஸ் சொல்றாரு, என்னடா இவன் வந்து நிக்கிறானே அப்படின்னு என்ன பாக்குறியா, இவனுக்கும் இந்த வசந்துக்கும் என்ன சம்பந்தமா இருக்குன்னு வேற பாக்குறியா, எனக்கும் அவனுக்கும் ஒன்னும் சம்பந்தம் இல்ல, ஆனா உனக்கும் எனக்கும் இருக்குதுல்ல தீராத பகை அப்படின்னு தாஸ் சொன்னோன்னு சேரன் சொல்றாரு, தாஸ் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனைனாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், தயவு செய்து கட்டை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லவும், டே உன கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்துட்டு கட்டை அவுத்து விடுறதுக்கா நாங்க கடத்திட்டு வந்திருக்கோம் அப்படின்னு வசந்த் சொல்றாரு. சரி, நீங்க ரெண்டு பேரும் எப்படிடா ஒன்னா சேர்ந்தீங்கன்னு உனக்கு கேட்க தோணுதா, சொல்றேன் கேட்டுக்கோ அப்படியே சொல்லி ஒரு பிளாஷ்பேக் போகுது. சோழன் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு, வெளியூர் போறதுக்காக. சேரன் ஆக்சுவலா என்ன நினைச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல நடந்துட்டு வந்துட்டு இருப்பாருன்னா, சென்னையிலேயே நம்ம இருக்க வேண்டாம், வெளியூர் எங்கேயாச்சும் போய் பழச்சுக்கலாம், நம்ம தம்பிக அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயத்துலதான் வசந்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூ வீலர்ல வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வசந்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு லாங் டிரைவ் போற மாதிரி ஊட்டி போலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான பண்ணி, காலையில நேரத்திலேயே கிளம்புனா தான் நம்ம மத்தியானம் வாக்குல ஊட்டி போக முடியும்னு சொல்லி பிளான் பண்ணி இவங்க வண்டியில பரப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து போறப்போ சேரன் நடந்து போறத வசந்த் பாக்குறாரு. பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டு ரோஹிதோவும் வந்துட்டு இருக்காரு. டேய், அது யாருன்னு பாத்தியா அப்படிங்கவும், டேய் அந்த பாண்டியனோட அண்ணன் மாதிரி தெரியுது, உண்மையாடா, ஆமா அதே சேரன் தான்டா, அவனை சும்மா விடக்கூடாதுடா, கும்முன்னு அடிக்கணும்டா, என எப்படி கும்மி எடுத்தான் அது மாதிரியே அவனை போட்டு தள்ளணும், இந்த சேரனை பார்த்து அவங்க தம்பி எல்லாம் கவலைப்படும்டா, அது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும், பேசாம வண்டியில அடிச்சு தூக்கி எரிஞ்சிருட்டுமா அப்படின்னு சொல்றாரு வசந்த். அதுக்கு கார்த்தி இருக்காரு, அவரு சொல்றாரு, டே அப்படிலாம் பண்ண வேண்டாம்டா, ஒண்ணு பண்ணலாம், வேணாம்
உங்க அப்பாவோட ஆட்டோவை எடுத்துட்டு வா, ஆட்டோல இவனை தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு கும்மி ரோட்ல தூக்கி போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சேரனை பார்த்த உடனேவே இவங்க வண்டி எல்லாத்தையும் ஓரங்கட்டி நிறுத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாரு, டேய் வேண்டாண்டா, உங்க அப்பாவோட ஆட்டோல இவனை தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு கும்மி ஸ்ட்ரீட்ல தூக்கி போட்டுட்டு போனோம்னா உங்க அப்பாவுக்கு ஆட்டோவையும் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளையும் கண்டுபிடிச்சு சும்மாலாம் விட மாட்டானுங்கடா. அவனுங்க ஏற்கனவே சாமி ஆடுவானுங்க, அவனுங்க அண்ணனை வேற அடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நம்மள பொழந்து கட்டிடுவானுங்கடா, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னதான் பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் இன்னொரு ஃப்ரெண்டு சூப்பர் ஐடியா சொல்றாரு. நான் இப்ப சொல்ல போறது ஒரு சூப்பர் ரிஸ்கான வேலை தான், ஆனா நம்மள அடிச்சதுக்கு அதுக்கு சரியான பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னடா சொல்லு, உடனே செஞ்சிருவோம் அப்படிங்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டியில இவனை தூக்கி போட்டுக்கலாம், இவனை தூக்கி போட்டு நேரா திருவண்ணாமலை போயிடலாம். டே திருவண்ணாமலை எதுக்குடா? டே சொல்றேன்டா இரு. ஆக்சுவலா என் அண்ணன் ஒரு ஆள்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அந்த முதலாளியோட குடோன் அங்க இருக்கு, அந்த குடோனுக்கு எவனுமே வரமாட்டான், இவனுங்க ராஜ்யம் தான். அது மட்டும் இல்லாம அவங்க அண்ணனோட முதலாளி சொல்ற ஆளெல்லாம் இங்கதான் வச்சு பொழந்து கட்டுவானுங்க, அந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயிடலாம் சேரனா அப்படின்னு சொல்றாங்க. அவனுங்க நம்மளை எப்படி பழி வாங்கினானுங்க, அதுக்கு பழிக்கு பழி வாங்கின மாதிரியே ஆயிடுச்சு, அதே மாதிரி நம்மளும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் சூப்பர் ஐடியாவா இருக்குதுடா, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லவும், டே நான் அந்த ஆளுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், டே கார்த்தி நீ முதல்ல அந்த சேரனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இரு, அவன் எங்க போறான்னு சொல்லு, நாங்க அங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க கார்த்தி கிட்ட. கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு சேரனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. சேரன் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர தெரியாம ஒரே கவலையில அழுதுகிட்டே அவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஐடியா கொடுத்தாருல அந்த ஆள் பேரு நட்டி. நட்டி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க, ஒரு வண்டி வேணும்டான்னு சொல்றாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேட்கவும், நான் வசந்த் வீட்டாண்ட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்கதானே, அந்த சைடு தான், பக்கத்து ரோட்ல தான் ஒரு வண்டி இருக்கு, ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அங்கேயே வண்டி எல்லாத்தையும் பார்க் பண்ணிட்டு அந்த வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா எஸ்யூவி வருது. எஸ்யூவில எல்லாரும் ஏறிக்கிட்டு கார்த்திக்கு போனை பண்ணி நீ எங்க இருக்கா அப்படின்னு கேட்கவும், அவரும் லொகேஷனும் அனுப்புறாங்க. அந்த லைவ் லொகேஷனை பார்த்துக்கிட்டே நேரா கார்த்தி இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. சேரன் நடந்து போயிட்டு இருந்தார்ல, அந்த இடத்துல ஒரு கல்லு போட்டிருக்கு, அங்கேயே உட்காந்து அப்படி ஃபீல் பண்ணி வேற ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு. இதுதாண்டா சமயம், தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றானுங்க. கார்த்தி இப்போ என்ன பண்றாருன்னா, அவர் கையில ஒரு கட்டைய ஒண்ணு எடுத்துக்கிறாரு, கீழே கிடக்கிறத நேரா நம்ம சேரனோட மண்டையில ஓங்கி ஒரு அட்டி வைக்கிறாங்க. அவ்வளவுதான், பயபுல கீழே விழுந்துறாரு, மயங்கிட்டாரு. அவரை அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டு நேரா நட்டி அண்ணாவோட முதலாளியோட குடோன் இருக்குதுல்ல, அங்க போறாங்க. இது எல்லாமே காலையில ஆகிறதுக்குள்ளேயே எல்லா விஷயமே நடக்குது. அந்த குடோனுக்கு சேரனையும் கூட்டிட்டு வர்றாங்க. அப்பதான் நட்டியோட அண்ணன் விஷால் வந்து நட்டி கிட்ட கேக்குறாரு, என்னடா இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதலாளி வேற வந்திருக்காரு. நல்ல வேலைக்குடா, நான் முதலாளி கிட்ட நீங்க லேட்டா வர்றதை பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவரும் சரின்னு சொல்லிட்டாரு, சரி சீக்கிரம் அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. மயங்கி கிடக்குற சேரனை தூக்கிட்டு வர்றாங்க. உள்ளுக்குள்ள போகும்போது பார்த்தா அப்பதான் அந்த குடோன்ல இருந்து வெளியே வர்றாரு. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, தாசு தான். தாசு சேரனை பாக்குறாரு. டேய் இவனை எங்கடா புடிச்சிங்க அப்படின்னு கேக்குறாரு தாசு. அதுக்கப்புறம் வசந்த் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து கும்முன்னு கும்முனதை எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணை கிண்டல் அடிச்சா அதனாலதான் கும்முனாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லல. ஓ உங்க வீட்டு பொண்ணு மேலையும் கை வச்சுட்டானா இவன் அப்படிங்கும் போது, அண்ணே அப்போ என்னன்னா சொல்றீங்க அப்படிங்கும் போதே, எங்க வீட்டு பொண்ணையும் கூட்டிட்டு ஓடிட்டான்டா இவன் தம்பி அப்படின்னு சொல்லவும், யாரு? அதான் அந்த சோழன் இருக்கானே அவன் தான் அப்படின்னு தாசு சொன்னோன்னே அப்படி நினைச்சு பாக்குறாரு வசந்த். அட்டங்கொய்யா பயலே, அந்த பாஞ்சாலியோட அண்ணனா நீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆஹா இவன் தங்கச்சியை தான் நம்ம பொழந்து கட்டிட்டோமோ, போச்சு நம்ம வாயை திறந்தோம் அவ்வளவுதான், இவனும் சேர்ந்து நம்மள பொழந்துருவான் அப்படின்ட்டு. என்னண்ணே இப்படி சொல்றீங்க, உங்க தங்கச்சி வாழ்க்கையும் போச்சா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா இந்த சேரன் நல்லா நம்ம கையில கிடைச்சிருக்கான், இவனை விடவே கூடாதுடா, வச்சு செஞ்சு போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு தாஸ் சொல்றாரு. இதை கேட்டோடனே வசந்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செம்ம சந்தோஷமாயிருது. வசந்தோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு நிலாவோட அண்ணா தான் இவரு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் அதனால கமுக்கமா இருந்துக்கிறாங்க. தாஸ் சொல்றாரு, இந்த விஷயத்துல நீயும் நானும் பார்ட்னர் வசந்த் அப்படின்னு சொல்லவும், ஆனா சூப்பர், நான் இவனை முடிச்சு கட்டுறோன்னு, ஆனா வெளியே தெரியாம இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு வசந்த். ஆமாண்டா வெளியவே தெரியக்கூடாது, அண்ணனை காணான்னு சொல்லி அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் தேடணும்டா, அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தாஸ் பண்ணிடுவோம் விடுங்கண்ணா அப்படின்னு நட்டியோட அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. தாஸ் சொல்றாரு நட்டியோட அண்ணன் விஷால் கிட்ட, டேய் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடா, இவனை நான் கேட்கவே மாட்டேன், ஆனா நான் வந்து பாக்குறப்போ அவன் அட்டிப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கணும், நான் வந்து நின்னோன்னு என்னை காப்பாத்துங்கன்னு
என் கால்ல வந்து அவன் விழுந்து கெஞ்சணும்டா, அதை பார்த்து நான் ரசிக்கணும், அது மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு தாஸ். தாஸ் போன பின்னாடி நட்டி என்ன பண்றாருன்னா விஷால் கிட்ட சொல்றாரு, அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவரோட தங்கச்சியை கலாச்சதுக்கு தான் நான் இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களை கும்மு கும்முன்னு கும்மிட்டானுங்க அப்படின்னு சொல்லவும், டேய் இந்த விஷயத்த சொன்னேன்னா அவர் உங்களை கும்மி போடுவாருடா, அதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற. அண்ணா நாங்க தான் நான் சொல்லணும், அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிடா இது நல்ல சான்ஸ் உங்களை பழி வாங்கினோம்னா பழி வாங்குறதுக்கு. விஷால் சொல்றாரு, சரி ஆள் ஆளுக்கு என்னென்ன பொருள் பிடிச்சதோ அதை பூரா எடுத்துக்கங்கடா, அடி பின்னி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் வசந்த் சொல்றாரு, இல்லைண்ணா வேண்டாம், இப்ப அடிச்சோம்னா அவனுக்கு வழியே தெரியாதுண்ணே, அவன் கண்ணு முழிச்ச உடனே அவன் கதற கதற அடிக்கணும், எங்களை எப்படி கதற கதற 5 பேரும் சேர்ந்து அடிச்சாங்களோ அதே மாதிரி கதற கதற அடிக்கணும்ண்ணே அப்படின்னு சொல்றாரு விஷால் கிட்ட. சரிடா விடு முழிக்கிட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சாயந்தரம் பக்கம் ஆயிருச்சு, கண்ணே முழிக்காம இருக்கிறாரு சேரன். விஷால் சொல்றாரு, நான் போய் இந்த சேரனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிட வாங்கிட்டு வந்து நல்லா அவனுக்கு சாப்பிட கொடுத்து அடிக்கலாம்டா அப்படின்னு விஷாலுக்கு சொல்றாரு. சரி அண்ணா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் போய் சேரனுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து இந்த குடோனுக்குள்ள வர்றாங்கல்ல, அப்பதான் சேரன் முழிக்கிறாரு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு வசந்த். சேரன் சொல்றாரு, டே டே ப்ளீஸ்டா, உன்னை அடிச்சது நீ தப்பு செஞ்ச, அதுக்காக நான் அடிச்சேன், அதனால இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வந்துருது தாஸுக்கு, அதனால போன் பேச வெளியே போயிடுறாரு. அதனாலதான் டீட்டெயிலா கதை ஃபுல்லா வசந்த் சொல்லி முடிக்கிறாரு நம்ம சேரன் கிட்ட. இதை கேட்டோடனே தாஸ் வரட்டும் நான் சொல்றேன், தாஸோட தங்கச்சி தாண்டா நிலா, அதே தெரியும்ல, நிலாவை கிண்டல் அடிச்சனாலதான் நாங்க அடிச்சோம், அவர் வரட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அண்ணன் உளறி வச்சிருவான், ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வசந்த் விஷால் கிட்ட ஜாட காமிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாருனா விஷால் சேரனோட வாயை புத்திடுறாங்க. போன் பேசியிருந்த தாஸ் போன் பேசி முடிச்சுட்டு உள்ள வர்றாரு. அது தெரிஞ்சோடனே விஷால் என்ன பண்றாருன்னா சேரனோட வாயை கட்டி வச்சிடறாரு. அதனால பேசவே முடியல சேரனால. தாஸ் வந்தோடனே சொல்றாரு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனா அவனை ஒரு அடியும் கூட அடிக்காம வச்சிருந்திருக்கீங்க, நான் என்ன சொன்னேன், நான் அடுத்த தடவை வர்றப்போ நீங்க அடிச்ச அடியில வலி தாங்க முடியாம ஐயோ சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு என் கால்ல வந்து கதறி அழுகணும்னு சொன்னேன்ல, இன்னும் ஒரு அடி கூட அடிக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஆனா அவன் கண்ணு முழிக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணோன்னே கண்ணு முழிச்சு அடிச்சா தானே கெத்து, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு விஷால். சரி சரி என் கண்ணு முன்னாடியே அடிங்கடா அப்படின்னு ஒரு சேரை இழுத்து போட்டு உக்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வசந்தோட ஃப்ரெண்ட்ஸ் வசந்த் விஷால் இவங்க எல்லாரும் சேர்ந்து சேரனை அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு சேரன். ஆனா அப்பயும் கூட சேரன் தாஸோட கால்ல விழுந்து என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தையும் கூட சொல்லல. தாஸ் பாக்குறாரு, என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு, டே டே எல்லாம் நிறுத்துங்கடா, ஏண்டா இத்தனை அடி அடிக்கிறாங்களே, என்னை காப்பாத்துன்னு ஒரே ஒரு தடவை கால்ல விழுந்து விழுந்தேன்னு வச்சுக்கிய அவ்வளவுதான் விட்டுருவான், இல்லாட்டி அடிச்சு அடிச்சு உனக்கு கொண்டு போடுவானுங்கடா அப்படின்னு தாஸ் சொன்னோன்னே அதுக்கு நம்ம சேரன் சொல்றாரு, என் உயிர் போனா போகட்டும், என் தம்பிகளுக்காகவே போகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா உன் கால்ல விழுந்து உயிர் பிச்சைல என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்றத பார்த்தோன்னே செம்ம கோவம் வருது தாஸுக்கு. விட்டாதங்கடா அடிங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அடிச்சு அடிச்சு அந்த கட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருது, அப்படி அடிச்சிடுறாங்க. இதுல சேரன் மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. என்னடா மயக்கம் போட்டு விழுக வச்சுட்டீங்க, ச்சே என்னடா இது, மயக்கம் போடாத அளவுக்கு அடி அடின்னு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும், நான் அதை பார்த்து ரசிச்சிருப்பேன்ல அப்படின்னு தாஸ் சொல்றாரு. ஆனா விடுங்கண்ணே மயக்கம் தெளிஞ்சோடனே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், தண்ணி தொளிச்சு விடுங்கடா முதல்ல அப்படின்னு தாஸ் சொல்றாரு. தண்ணி தொளிச்சாலும் சேரன் எழுந்திருக்கல, அவ்வளோ டயர்டா இருக்காரு, மயங்கிட்டாரு. ஆனா மயங்கிட்டாருன்னு அப்படின்னு விஷால் சொல்றாரு, போடா என்னத்த அடிக்கிறீங்க நீங்க, அவனுக்கு மயக்கம் வராத அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கணும்டா, அதை பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன், என் தங்கச்சி ஓடி போனப்போ என்ன படாத பாடு, எவ்வளவு அவமானம் தெரியுமா. விஷால் சொல்றாரு, அண்ணா அவனா வந்து மாட்டிருக்கான, விடுங்க பொழந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே சமயத்துல சோழனை காமிக்கிறாங்க. சோழன் எல்லா பக்கம் தேடி தேடி அலைஞ்சு ஓஞ்சு போயிடுறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல சோழனுக்கு. அழுதுகிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம வானதிக்கு தெரியாது. வானதி நம்ம பாண்டிக்கு கால் பண்றாங்க. பாண்டி செம்ம கடுப்புல போனை அட்டன் பண்ணவே இல்லை. என்னது இவன் போனை எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. போனை எடுத்து, கொஞ்சம் வாயை பத்திட்டு இருக்க மாட்டியா, சும்மா போன் பண்ணிட்டே இருக்க, வை போனா அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பக்கமா பாண்டியும் பல்லவனும் தேடிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க, நடேசன் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. அப்பதான் வானதியோட அப்பா வர்றாங்க. ரூம்ல உட்காந்துட்டு போன் பண்ணி
பண்ணிட்டு இருந்த வானதி அவங்க அப்பா சவுண்டு கேட்டோடனே போன் எடுத்து உள்ள ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அவங்க அப்பா வந்தோடனே இவங்களும் வெளியே வர்றாங்க. ஏண்டி உன் மகன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா அப்படின்னு வானதியோட அப்பா சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னையா பண்ணி வச்சா என் பையன்? அந்த வசந்த் பையன் வண்டிலாம் தெருவுல நின்னுக்கிட்டு இருக்குது, ஆளுகளவே காணா, இன்னும் ஊருக்கு போயிட்டான்னு என்னமோ சொன்னா. ஆமா, அவன் ஊட்டி தான் போறேன்னு சொன்னா. அவன் ஊட்டியும் போகல, ஒன்னும் போகல, ரோட்டில் தான் வண்டி அவனதும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நின்றுட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, அவனுக்கு போனை போட்டு கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா போனை போடுறாங்க. ஒரு 2-3 தடவை கால் பண்றாங்க, போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க வசந்த். திரும்ப திரும்ப அவங்க அம்மாவும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில வேற வழி இல்லாம, அண்ணா என் அம்மா கிட்ட போன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து, அம்மா சொல்லுமா அப்படின்னு கேக்குறாங்க. டே எங்கடா போயிருக்க, உன் வண்டிலாம் இங்க இருக்காமா அப்படின்னு சொல்லவும், வானதி பக்கத்துல இருக்காளா அப்படின்னு கேட்கவும் அப்படி வானதியை பாக்குறாங்க. வானதியும் அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அப்படின்னு அவங்க அம்மா ஜாடையா சொல்றாங்க. அப்பவே வானதி புரிஞ்சுக்கிறாங்க, ஓ நமக்கு தெரியாம பயபுல என்னமோ ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப நான் இப்ப பேசாத, வானதி ரூமுக்குள்ள போனோன்னே அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வானதிக்கோ பாப்பு காதாச்சே, அப்படியே பேசுறத உத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு தெரியுது. வானதி போனோன்னே அப்படின்னு சொல்றது மட்டும் வானதிக்கு காதுல விழுகுது. சரிடா நான் வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மாவும் போனை வச்சிடறாங்க. என்னடி சொன்னாவும் அவன் ஊட்டியில தான் இருக்கானாமா அப்படின்னு சொல்லவும், வண்டிலாம் இங்க நிறுத்தி போட்டு எங்கடி ஊட்டிக்கு போனாங்க, என்னமோ வண்டியில தான் போவோம் அப்படின்னு ஓவரா பில்டப் போட்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் எப்படி போனானுங்களாமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ கொஞ்சம் பெசாம இருயா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வானதி ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? இல்லம்மா எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. அப்புறம் என்ன இங்கே நின்றுட்டு இருக்க, போகல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் இங்க நின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க வானதி. நின்னுக்கோ எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண போயிடுறாங்க. சமையல் பண்ண போன அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து வானதி போயாச்சா இல்லையான்னு எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா வானதி, ஆஹா பயபுள்ளைக ஏதோ ஒன்ன தப்பு பண்ணுது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம இங்க இருக்க கூடாது போல இருக்கு, ரூம்ல போய் உட்காந்துக்கிற மாதிரி உட்காரலாம், அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, வானதியோட அப்பா சட்டை கழட்டி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. அந்த சமயத்துல வானதியோட அப்பாவோட போனை எடுத்து கால் பண்றாங்க. வானதிக்கு பாண்டியன் வாங்கி கொடுத்தாருல அந்த போனுக்கு கால் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள அப்படி போய் உட்காந்துக்கிறாங்க. குடுக்குடுன்னு உள்ள போய் வானதியோட போனை ரிங் அடிச்சிட்டு இருக்கு, அட்டன் பண்ணிடுறாங்க. இப்போ ஆக்சுவலா வானதியோட அப்பா போன்ல இருந்து வானதியோட போனுக்கு கால் பண்ணி இவங்க அட்டன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஹால்ல வானதி அப்பாவோட போனை ஒரு தெரியாத இடத்துல தான் வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசினா கேட்கற அளவுக்கு செட் பண்ணி வச்சுட்டு தான் உள்ள வந்துட்டாங்க. வானதியோட அம்மா எப்படி எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அங்க வானதி இல்ல. அபாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சோஃபா இருக்குல்ல அங்க வந்து உட்காந்துக்கிட்டு வசந்துக்கு கால் பண்றாங்க. டே வசந்த், உள்ள போயிட்டாடா வானதி, ரூம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும், மா ரூம்ல முதல்ல கதவை சாத்திருக்கான்னு பாரு அப்படிங்கும். இரு கதவை சாத்திருக்கான்னு பாக்குறேன்னு எட்டி பாக்குறாங்க. கதவை சாத்திதான் இருக்கு. டே வசந்த் கதவை சாத்திதான் இருக்கு, என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வானதியும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. டே நீ என்னடா ஊட்டி போகாம வண்டி இங்க இருக்குதுங்கிறாங்க, நீ ஊட்டி போகலையா, எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் ஊட்டி எல்லாம் போகல அப்படிங்கும் போது, ஊட்டி போகலையா அப்புறம் வேற எங்க போன அப்படிங்கவும், மா பயங்கரமான சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டோம்மா அப்படிங்கும். என்னடா அப்படிங்க நடந்த விஷயத்தை பூரா வசந்த் சொல்றாரு. டே என்னடா இது இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, வேண்டாண்டா அவனை விட்டுடா, டே அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வம்பா போயிருண்டா, அவனுக்கு தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னதாச்சும் பண்ணிடுவானுங்கடா அப்படிங்கும் போது, என்னடா இது என்னென்னமோ சொல்றாங்களே அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க வானதி. மா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா, அவனை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. அந்த நிலா இருக்கால அவங்க அண்ணனும் சேர்ந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், யாருடா நிலா? நிலாவோட அண்ணனா? என்னடா சொல்ற, யாரு இது நிலா? அதான் அந்த சோழனோட பொண்டாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சோழன் பொண்டாட்டியா, அவனோட அண்ணனை எங்கடா நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு இதையும் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம வானதி. என்னடா இது நிலாக்கா பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க வானதி. பெரிய சம்பவமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க வானதி. அதுக்கப்புறம் சரி என்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு கேட்டுட்டு இருக்காங்க. டே வேண்டாண்டா வசந்த், அந்த புள்ளையோட அண்ணன் பெரிய கைடா, கடைசியில ஒண்ணுக்கிட்ட மாட்டி விட்டுற போறான். அம்மா அதெல்லாம் மாட்டி விட மாட்டாங்கம்மா, இவன் இல்லாதது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது, கடைசி வரைக்கும் இவனுக்கு எல்லாம் அவங்க அண்ணனை காணோன்னு தேடிக்கிட்டு தான் இருக்க போறானுங்க பாரு அப்படின்னு சொல்லவும், ஏ வசந்த் இதெல்லாம் உனக்கு வேண்டாண்டா, நீ வெளிநாடு திரும்பி போறனா ஏதாச்சும் போலீஸ் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீ வெளிநாடுலாம் போக முடியாது வசந்த், வேண்டாண்டா, நீ முதல்ல கிளம்பி வந்துரு, நீ அந்த பிரச்சனைக்குள்ள எல்லாம் போகாதம்மா, அப்படிலாம் வர முடியாது, வந்தா என்னையும் சேர்த்து போட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது, நான் வேலையை முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லவும், டே வேண்டாண்டா வசந்த்
வசந்த். நான் சொல்றத கேளு அப்படிங்கும் போதே பாத்தீங்கன்னா போனை கட் பண்ணிடுறாரு. செம டென்ஷன்ல இருக்கும்போது கரெக்டா வானதியோட அப்பா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. என்னடி உன் மகன்கிட்ட தான் பேசிட்டு இருந்த போல இருக்கு அப்படின்னு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க வானதியோட அம்மா. என்னடி ஆச்சு, எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஐயோ உங்க பையன் சும்மானு இருக்கானா, ஏதாச்சும் உன்னை இழுத்துட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லவும், என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பாண்டியன் இருக்கான்ல அவனோட அண்ணனை தூக்கிட்டானுங்க அப்படின்னு சொன்னோடனே சுத்தமா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க வானதி. ஆஹா, சேர அண்ணனை தான் தூக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. என்னடி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வானதி அப்பா சொல்ற. ஆமாயா, வசந்தும் சோழனோட பொண்டாட்டி அண்ணனும் கூட்டு சேர்ந்திருக்காங்க, 2 பேரும் தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னடி இது, அவன்லாம் பெரிய இடம்டி, இவன் எதுக்கு போய் அங்க சேர்ந்தா, நம்ம முதல்ல வர சொல்ல, அவனுக்கு முதல்ல கால் பண்ணு. அவன் கேட்க மாட்டேங்கிறான், மீறி அங்கிருந்து வந்தா அவனவே போட்டு தள்ளிடுவேன்னு சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கியா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வானதி அப்பா சொல்றாரு, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இவன் வெளிநாடே சுத்தமா போகவே முடியாது, வாழ்நாள் முழுதும் இங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதான், ஒரு தொழிலும் பண்ண முடியாம உட்காந்துருக்கணும், என்ன பண்றது, பேசாம போலீஸ் கிட்ட நம்ம இந்த விஷயத்த பூரா சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லவும், போலீஸ்ட போனா நம்ம பையனும் சேர்ந்து மாட்டுவான்ல, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லவும், வசந்தோட அப்பா என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு பண்ணலாம், கூடவே அந்த 4 பேர் போயிருப்பானுங்க போல இருக்குடி, அவங்களோட அப்பாவெல்லாம் கூப்பிட்டு என்னன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவெல்லாம் கூப்பிடலான்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறாரு. போனை காணா, எங்கடி வச்சேன் என் போனை அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம வானதி போனை கட் பண்ணிட்டு டப்புன்னு வெளியே வர்றாங்க. வந்தோடனே அழுதுகிட்டு இருந்தா வானதியோட அம்மா அப்படி கண்ணை தொடச்சிட்டு பேசாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னப்பா தேடிட்டு இருக்கிற அப்படியும், போனை காணா அப்படின்னு வானதி கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு. போனா, அடடா எங்க வச்சப்பா அப்படின்னு தேடுற மாதிரி தேடி, இதோ இங்க இருக்கு பாரு போனு அப்படின்னு போனை எடுத்து குடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வானதியோட போனை அவுட் கோயிங் வந்திருக்கும்ல, அதுல கால் ஹிஸ்டரியில இருக்கும்ல, அந்த போனோட நம்பரை டெலீட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே, நான் வெளியே போயிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு வானதியோட அப்பா. இப்போ என்ன பண்றாருன்னா, வானதியோட அப்பா வசந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அவர் அங்கிருந்து போறாரு. இப்ப வானதியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, இரியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இங்க பாருடி, வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போய் அந்த பாண்டியனை பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உன்னை போட்டு தள்ளிடுவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதிய உள்ள விட்டு கதவை சாத்த போறாங்க. நான் அங்கெல்லாம் போகல, எனக்கு படிக்கிறது நிறைய இருக்குதுமா. என்னது, நீ படிக்கிறியா? ஆமா ஆமா, டெஸ்ட்ல பாஸ் ஆகணும், என்ன பாண்டியன் சொல்லியிருக்கான், நான் பாஸ் ஆனா எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு, அதனால நான் செமஸ்டருக்கு நான் படிக்கணுமா அப்படின்னு வானதி சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. பாண்டியன் சொன்னனால இவ படிப்பா, பாண்டியனை பார்க்க போக மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கதவை பூட்டாம சரி கதவை சாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா கூட அவங்க அம்மாவும் வண்டியில போயிடுறாங்க. போன பின்னாடி வெளியே வந்து அதுக்கப்புறம் பார்த்தா அங்க ஒருத்தரும் இல்ல. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஓடி வந்து போனை எடுத்து பாண்டியனுக்கு கால் பண்றாங்க. பாண்டியன் போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. இது வேலைக்காகாத, அவங்க அண்ணனை தான் பாண்டியன் தேடிக்கிட்டு இருப்பான், நேரா பாண்டியன் வீட்டுக்கே போயிடலாம். நேரா பாண்டியன் வீட்டுக்கு போனா அங்க ஒருத்தருமே இல்ல, எல்லாரும் அங்கங்க தேட போயிட்டாங்க. நம்ம நிலாவும் சேரனும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்கல்ல, அவங்களும் வீட்டுக்கு வர்றாங்க. கரெக்டா வானதியும் வீட்டுல இருந்து அங்க கிளம்பி போயிடுறாங்க. நிலாவும் சோழன் 2 பேரும் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்துருனேன் ப்ளீஸ் என்ன ப்ளீஸ் என்னன்னு சொல்லி சோழன் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. வானதி இப்போ என்ன பண்றாங்கன்னா, நேரா மெக்கானிக் ஷாப்புக்கு தான் போறாங்க. அங்க கண்ணண்ணா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் பாண்டி போனே எடுக்க மாட்டேங்கிறாரு, நீ சேரான போன் நம்பரோ நிலாக்கா போன் நம்பரோ கொடு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி போன் நம்பரு, நிலா போன் நம்பர், பல்லவன் போன் நம்பர் எல்லாத்தையுமே கண்ணன் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு இவங்களும் கால் பண்றாங்க. பல்லவனுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்றாங்க. பல்லவன் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காருல்ல, வானதி நம்பர்னு தெரியாது, அன்னோன் நம்பர்னு பார்த்துட்டு அவர் எடுக்கல. அதுக்குள்ள நம்ம நிலா என்ன பண்றாங்கன்னா, சோழன் கிட்ட நிலா கேக்குறாங்க, நம்ம கார்த்திகாக்கு போன் பண்ணி கேட்கலாமா, ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரிங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சோழன் சொல்லவும், அதுக்கப்புறம் கார்த்திகாக்கு போன் பண்றாங்க. கார்த்திகா கிட்ட அங்க சேரன் அண்ணா வந்தாங்களா அப்படின்னு சொல்லவும், சேரன் மாமாவா, இங்கேயா, என்னங்க சொல்றீங்க, என்னாச்சு சேரன் மாமாக்கு அப்படிங்க, அப்ப அங்க வரலையா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. இல்லைங்களே, என்னாச்சு சொல்லுங்க நிலா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்கவும், நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னோன்னே பாத்தீங்கன்னா கையும் ஓடல காலும் ஓடல நம்ம கார்த்திகாக்கு. நான் உடனே அங்கிருந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ தயவு செய்து வந்துடாதீங்க, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு உங்க பிரச்சனை வேற எங்கனால இழுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுறாங்க. கார்த்திகா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் செகண்ட் கால் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. நிலா பார்த்துட்டு சரிங்க நான் போன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு பார்த்தா ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வருது. ஒருவேளை சேரன் அண்ணா தான் கால் பண்ணுவாரோ என்னமோன்னு தெரியல, அன்னோன் நம்பர் வந்திருக்குதுங்க சோழன் அப்படின்னு சொன்னோன்னே அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழன் நிலாவும் போனை எடுத்து ஹலோ யாரது
சேரன் அண்ணனா அப்படின்னு கேட்கவும், நான் சேரன் அண்ணாலாம் இல்ல, நான் தான் வானதி பேசுறேன் அப்படின்னு சொன்னோடனே, வானதியா? நிலா சொல்லுங்க வானதி அப்படிங்கும்போது, ஏங்க இவ போன்ல எதுக்குங்க எடுத்துட்டு இருக்கீங்க, முதல்ல கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சேரன் அண்ணா எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே, சேரன் அண்ணா இருக்கிற இடம் தெரிஞ்சுதா, எங்க அப்படின்னு சோழன் கேக்குறாரு. அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வானதி போன்ல சொல்றாங்க. வானதி நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாரு சோழன். சரின்னு சொல்லிட்டு வானதி போனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்குள்ள பாண்டியன் பல்லவனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு, நீ முதல்ல வீட்டுக்கு வா, வானதியை வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் பல்லவன் 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. கரெக்டா அங்க வானதியும் வந்துடுறாங்க. என்ன வானதி சொல்ற, என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அண்ணனும் நிலாக்காவோட அண்ணனும் சேர்ந்துதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது எப்படி உனக்கு தெரியுங்க? அப்புறம் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. நிலாக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் அண்ணன் எப்படி இவங்க கூட கூட்டு சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. வானதி அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு சோழன். அதுதானே எனக்கும் தெரியல, ஆனா ஒண்ணு, என் அண்ணனோட லொகேஷனை கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், அதை வச்சு நம்ம புடிச்சிடலாம், அங்க போய் அவங்கள காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படி லொகேஷனை கண்டுபிடிக்கிறது, யாராச்சும் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா பல்லவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு சோழன். பாண்டியனும், ஆமா பல்லவா உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஆளுங்க இருந்தா சொல்லு, இது மாதிரி ஹேக்கர்ஸ் இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிலா சொல்றாங்க, ஒருத்தரையும் பிடிக்க வேணாம், நேரா நம்ம போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம், அவங்க ஈஸியா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆமாங்க, நம்ம இன்ஸ்பெக்டரோட போன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நானே கூப்பிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நானும் வெளியே சுத்திக்கிட்டு தான் இருக்கேன்ப்பா, நீ ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம், உங்க வீட்டுக்கு நான் ஸ்ட்ரைட்டா வர்றேன், அந்த பொண்ணு அங்கேயே இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் நேரா வீட்டுக்கு இங்க வந்துடுறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம வானதி எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆமா அவங்க பேசுனது எல்லாமே நீ ஏதாச்சும் பதிஞ்சு வச்சிருக்கியாமா அப்படின்னு கேட்கவும், பதிஞ்சு வச்சிருக்கேன் சார், இது மாதிரி நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் வேற போட்டு காமிக்கிறாங்க. இது போதும்டா, இது போதும், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், உங்க அண்ணா போன் நம்பரை மட்டும் கொடு, அதை ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வானதி அவங்க அண்ணாவோட போன் நம்பரை போலீஸ் கிட்ட கொடுத்தோடனே கான்ஸ்டபிள் கிட்ட இந்த நம்பரை கொடுத்து, இந்த போனை ட்ராக் பண்ணி எங்க இருக்காங்கிற லொகேஷனை உடனே எனக்கு கேட்டு சொல்லுன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் வானதி கிட்ட கேக்குறாரு, அம்மா இந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விட முடியுமா? கண்டிப்பா சார், நான் அனுப்பிச்சு விட்டுறேன்னு வானதி எல்லாம் அந்த ரெக்கார்டை ஃபுல்லா அனுப்பிச்சு விடுறாங்க இன்ஸ்பெக்டருக்கு. அப்பதான் நிலாக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சேரண்ணா பாவம், எதுக்கு எங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் அண்ணனை கண்டுபிடிச்சிடலாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சோழன் வந்து நம்ம நிலா கிட்டையும் பல்லவன் கிட்டையும் சொல்லிட்டு, சார் அந்த லொகேஷனை பார்த்து எப்ப சார் சொல்லுவாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சோழன் கேட்கவும், கரெக்டா ஒரு போன் கால் வருது. சார் அந்த லொகேஷனை உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ கேட்ட வாய் முகூர்த்தம் லொகேஷனும் வந்துருச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷனை ஓபன் பண்ணி பார்த்தா, இது என்ன திருவண்ணாமலை லொகேஷன் காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன திருவண்ணாமலையா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நிலா கேக்குறாங்க. ஆமாமா, திருவண்ணாமலை லொகேஷன் காமிக்குது. சோழனுக்கு ஒரு சந்தேகம் வருது, சார் இதுல நிலாவோட அண்ணாவும் சம்பந்தப்பட்டிருக்காரு, சோ என்ன அடைச்சு வச்ச இடத்துல இவங்களை அடைச்சு வச்சிருக்காங்களான்னு பாக்கணும் சார், அதனால அந்த லொகேஷனை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் அந்த லொகேஷனை சொல்றாங்க. அட இந்த லொகேஷனா, எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு பாண்டி சொல்றாரு. நம்ம சோழனை ஏற்கனவே ஒரு குடோன்ல அடைச்சு வச்சாங்கல்ல, அதே குடோன்ல தான் சோழனையும் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சார் இது இடம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார், நாங்களே கூட்டிட்டு போறோம் வாங்க அப்படின்னு சோழன் பாண்டியன் 2 பேருமே சொல்றாங்க. அப்போ நிலா சொல்றாங்க, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க வேண்டாங்க, நீங்களா வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல நானும் வருவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க நிலா. பல்லவனும் நானும் தான் வருவேன்னா அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்னு 2 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கார்ல தனியா போறாங்க. நம்ம பல்லவன், சேரன், நிலா, பாண்டியன் எல்லாம் ஒரு காரை புடிச்சிட்டு போகும்போது வானதி சொல்றாங்க, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லவும், சரி வானதியும் தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாம் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, திருவண்ணாமலை போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த குடோன் எந்த ஏரியால இருக்கோ அந்த ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. சார் கவலைப்படாதீங்க சார், நீங்க வர்றதுக்குள்ள நாங்க போய் பிடிச்சிடறோம் அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொல்றாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, வேண்டாம் சார், நீங்க சுத்து போட்டு வைங்க, அங்க என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, அதுக்குள்ள நாங்களும் வந்துருவோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குயிக்கா எப்படியும் வந்துருவோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரிங்க சார் அப்படின்னு இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, திருவண்ணாமலை அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏகப்பட்ட ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு, அதுவும் மஃப்டியில போலீஸ் எல்லாருமே குடோனை சுத்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்களும் குயிக்காய் வந்துகிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம சோழன் அவங்க குரூப், அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே திருவண்ணாமலைக்குள்ள நுழையிறாங்க. அதுக்குள்ள இங்க என்ன ஆகுதுன்னா,
தாசு காலையில அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சேரன், எழுந்திரிச்சோடனே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. ஆனா இந்த வசந்தோட ஃப்ரெண்டு, நட்டியோட அண்ணன், விஷால் இவங்க எல்லாரும் ஒருத்தர் போக வரமா இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போலீஸும். வசந்தோட அடியாளுகளும் போய் சாப்பிட்டு வர அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கு எல்லா வேலையும். எல்லாம் நோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஜன்னல் எல்லாத்தையுமே மூடி வச்சிருக்காங்க. ஒன்னும் தெரியல. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் வரட்டும்னு. கரெக்டா கொஞ்ச நேரத்திலே பார்த்தா தாசு வர்றாரு. மஃப்டியில போலீஸ் இருக்கிறதுனால தாசுக்கும் தெரியல, அந்த விஷால் அவங்க ஆளுகளுக்கும் தெரியல. தாசு உள்ளுக்குள்ள வர்றாரு. என்னடா அவன் எழுந்திரிச்சிட்டானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பைனாகுலர்ல பார்த்த போலீஸ் சொல்றாரு, சார் இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. இவரு நம்ம ஊர்லயே பெரிய ஆளோட பையன் சார். ஐ திங்க் தாஸ்ன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் எங்க அவரை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதோ அனுப்புறேன் சார்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புறாங்க. திருவண்ணாமலை இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு உடனே சென்னை இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புறாங்க. யாருன்னா நம்ம சோழன் கூட வந்துட்டு இருக்காங்கல்ல அந்த இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புறாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த போட்டோவை பார்த்துட்டு அதை சோழனுக்கு அனுப்புறாங்க. சோழன் கார்ல அந்த இன்ஸ்பெக்டர் ஜீப்புக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. சோழன் அந்த போட்டோவை பார்த்துட்டு உடனே கால் பண்ணி, சார் இவரு என் ஒய்ஃபோட அண்ணன் தான் சார், நான் கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோழன் அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் இப்பதான் குடோனுக்குள்ள இருந்தால் போயிருக்காரு சார். சார் என் அண்ணன் உள்ள இருக்காரான்னு பாத்தீங்களா அப்படின்னு சோழன் கேக்குறாரு. தெரியல சார், குடோன்ல எல்லா ஜன்னலுமே லாக் ஆகிருக்கு, அதனால இவங்க யாருமே பார்க்க முடியல. வெளியே யாரு வந்துட்டு போறாங்களோ அவங்கள தான் சார் இவங்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு போட்டோ வருது. சார் லைன்லேயே இருங்க அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவை பார்த்துட்டு, சார் இந்த ஆளே நீங்க தெரியுமான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொரு போட்டோவை அனுப்புறாங்க. பாத்துக்கிறாரு சோழன். சார் இந்த ஆள் யாருன்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லுறாங்க சோழன். அதுக்கப்புறம் 2-3 போட்டோ மறுபடியும் திருப்பி வருது. அந்த போட்டோவை இன்ஸ்பெக்டர் அனுப்புறப்போ, சார் இவனெல்லாம் எனக்கு தெரியுங்க சார், இவன் 3 பேருமே நம்ம ஏரியா பசங்க தான் சார், இவன் தான் வசந்த் சார், இவன் வசந்தோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு சோழன். பாண்டியன் குடு அப்படின்னு வாங்கி பாக்குறாரு போனை. பார்த்துட்டு, சார் இவன் தான் சார் அப்படின்னு பாண்டியனும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பாண்டியன் சொன்ன உடனே பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, சரி உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், எனக்கு செகண்ட் கால் வருதுன்ட்டு போனை கட் பண்ணிட்டு செகண்ட் கால்ல திருவண்ணாமலை இன்ஸ்பெக்டர் தான் பேசுறாரு. சார் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஒருத்தர் இன்னும் வரல. நம்ம சார் இவ்வளவு நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வெயிட் பண்ணி வேஸ்ட், நாங்க உள்ள போறோம் சார், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் ஒரு 5 நிமிஷம் சார், நாங்க வந்துடுறோம், இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அப்போ சீக்கிரம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள உள்ள போன தாஸ் என்ன பண்றாருன்னா, தாஸ் சொல்றாரு, அடிச்சு ஓஞ்சுதான் போயிட்டீங்க, என் காலே வந்து விழுக மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, அதனால இவனை வச்சிருந்தது போதும், இன்னைக்கு நைட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆளு அடையாளமே தெரியக்கூடாது, அது மாதிரி பண்ணிருங்க அப்படிங்கிற விஷயத்த தாஸ் சொல்றாரு. அதை கேட்டு விஷால் சொல்றாரு, சார் அதெல்லாம் பண்ணிக்கலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நீங்க தைரியமா போங்க வீட்டுக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா நான் நைட்டு வர்றேன், இவனை போட்டு தள்ளுறத நான் கண்கொள்ளா காட்சிய பார்த்து ரசிக்கணும்டா, ஏன்னா என் தங்கச்சிய கூட்டிட்டு போயிட்டு அந்த சோளம் பண்ண திமுரு இந்த அல்சாட்டியம் எல்லாம் நினைக்கிறப்ப கட்டுப்பாகுதுடா, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர்றதில்ல, இவனை போட்டு தள்ளனாச்சு எனக்கு கொஞ்சம் மனசு ஆறும், நீங்க போட்டு தள்ளுறத நான் கண்கொள்ளா காட்சிய பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தாராளமா நாங்க போடுறதுக்கு முன்னாடி உங்களை கூப்பிடுறோம், அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு விஷால் சொல்றாரு. கண்டிப்பா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு தாஸ். அதே நேரத்துல கரெக்டா சோழன் அப்புறம் அவங்க போலீஸ் டீம் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் சோழன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே இறங்கிடுறாங்க. அந்த போலீஸ் டீம் வந்தோடனே திருவண்ணாமலை போலீஸ் டீமும் எல்லாம் வந்து சுத்து போட்டுறாங்க. சுத்தி வளைச்சு நிறுத்தணும்னே பார்த்தா திருன்னு தாஸ் முழிக்கிறாரு. போலீஸ் உள்ளுக்குள்ள வந்ததை பார்த்த உடனே வசந்த் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தெரிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க. ஆனா வசந்த் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் பிடிச்சிடுறாங்க. தாஸுக்கு என்ன சொல்றதே தெரியல, திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் வர்றாரு. தாஸ் உங்களை நாங்க இப்ப அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவோம். சார் அது வந்து சார் அப்படின்னு சொன்னோன்னே நிலா வேகமா வர்றாங்க. சேரண்ணன் உள்ள இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமாமா அவரை கட்டி வச்சு மயக்கத்துல இருக்காங்க, இப்பதான் நாங்க டாக்டர்லாம் கூட்டு வந்தோம், டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி போறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறாங்க குடோனுக்குள்ள. மறுபடியும் இறங்கி வந்து தாசுக்கு பலார்னு 2-3 தடவை அடிச்சுட்டு தொலைச்சு போடுவேன் தொலைச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ளுக்குள்ள ஓடுறாங்க. நிலா ஓடுறத பார்த்துட்டு நம்ம பல்லவன், பாண்டியன், சோழன் இவங்களும் எல்லாம் உள்ள ஓடுறாங்க. பார்த்தா பயங்கரமா அடிச்சிருக்காங்க சேரனுக்கு மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாரு. ஆனா எழுந்திருடா அப்படின்னு சொல்லி பல்லவன், நிலா, மத்த 2 பேர் இவங்க எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. டாக்டர் சொல்றாங்க. டாக்டர் நிலா கிட்ட சொல்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாச்சுமா, இனி உடனே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இதுக்கு மேல ஃபர்தரா என்ன பண்ணுமோ அதை பண்ணணும், நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தீங்கன்னா தான்
ஆகும். நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்மா. அப்பனா தான் கண் முழிக்க முடியும் அவருனால. முதல்ல கிளம்பணும். நீங்க கொஞ்சம் தள்ளிக்கிங்க அப்படின்னு சொன்னோனே, அப்புறம் சேரன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. சேரனும் கூட்டிட்டு போன ஆம்புலன்ஸ் அங்கிருந்து கிளம்பி போன பின்னாடி தாசு, வசந்த் இவங்க எல்லாத்தையும் புடிச்சு வச்சிருக்காங்க. குடோன்லயே மண்டிகால் போட்டு எல்லாத்துக்கும் ஹேண்ட் கஃப் மாட்டி விட்டுருக்காங்க. தாசும் மண்டிகால் போட்டு தான் உட்காந்துருக்காரு. வசந்தும் மண்டிகால் போட்டு தான் உட்காந்துருக்காரு. மத்தவங்களும் எல்லாம் மண்டிகால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வர்றாங்க நம்ம நிலா. உனக்கு கேவலமா இல்லையா? நீ எல்லாம் அண்ணன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என் சேர அண்ணன் தான் என் அண்ணன். நீ என்னோட அண்ணனே இல்ல. அவரை போட்டு கொல்ற அளவுக்கு அடிச்சிருக்க. அப்படி என்ன உனக்கு வன்மம் அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. தாஸ் சொல்றாரு, என் கண்ணு முன்னாடி நின்று அதை கிளம்பு அப்படின்னு சொல்லவும் சோழன் சொல்றாரு, நாங்க கிளம்புறோம். ஆனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஏன் அண்ணன் மேலே கை வச்சிருக்கேல, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அடிக்க போறாரு. போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து தம்பி தொடக்கூடாது தள்ளு அப்படின்னு சொல்லி தள்ளி நிக்க வச்சிடுறாங்க. பாண்டியன், பல்லவன் எல்லாருமே கடுப்பா இருக்காங்க. இதுல வேற நம்ம வானதி ஒரு படி முன்னுக்கு போய் என்ன பண்றாங்கன்னா, மண்டிகால் போட்டு கையில விலங்கு போட்டு வச்சிருக்காங்கல்ல அவங்க அண்ணனை. அங்க வர்றாங்க. டேய் மாட்னியா, இப்போ ஒருத்தரை கொல்ற அளவுக்கு உனக்கு எங்க இருந்துடா தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி மண்டல் நங்கு 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 நங்குன்னு நல்லா கொட்டி, அதுக்கப்புறம் வசந்தோட தலைமுடிய புடிச்சு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க. மாமா கொஞ்சம் தள்ளுமா, நாங்க கைது பண்ண பின்னாடி இப்படிலாம் பண்ணக்கூடாது, தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லவும், சார் இவன் என் அண்ணன், இவனெல்லாம் சும்மாவே விடாதீங்க சார். இவனை ஆயுள் தண்டனை கொடுத்து 100 வருஷத்துக்கு இவனை ஜெயிலே போட்டு வச்சிருங்க சார். நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம் சார். டேய் உன்னை அண்ணன்னு சொல்றதுக்கே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. கேவலமா இருக்குது. ஏய் பேசாம போயிருடி. எனக்கு பயங்கர கடுப்புல இருக்கேன். நீ எல்லாம் ஒரு தங்கச்சி அடி, அண்ணனை இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் கூட ஃபீல் பண்ணாம அந்த பாண்டி பையன் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பயங்கர கோவமா பேசுறாரு வசந்த். இதெல்லாம் பார்த்தா ஒரு கான்ஸ்டபிள் பேசின வாயிலே லட்டில வச்சு டொப்பு டொப்பு டொப்புன்னு அடிக்கிறாரு. சார் சார் அடிக்காதீங்க சார், வலிக்குது சார் அப்படின்னு வசந்த் சொல்றாரு. என்ன பொம்பளை பிள்ளைய வாடி போடின்னு பேசிட்டு இருக்கிற? என்னோட பொம்பளை பிள்ளை வாடி போடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வாடி போடின்னு சொல்ற வாயை புடிச்சு தைச்சு விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. வாய் எதுக்கு தைச்சு விடுற கமலேஷ்? அந்த பேசுது பாரு நாக்கு, அதைத்தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். என்னடா பண்றது பூரா தப்பு. ஆனா உங்ககிட்ட எந்த குத்தமும் இல்லாம உன் தங்கச்சி திட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு உத வைக்கிறாரு வசந்த. தொபக்கடின்னு போய் கீழே விழுகிறாரு. சார் இப்படிலாம் உதைக்க கூடாது சார் அப்படின்னு சொல்லும் போதே, அப்புறம் உன் தங்கச்சி மட்டும் திட்டலாமோ? செஞ்சது பூரா மொல்ல மாதிரித்தனம், பொறுக்கித்தனம். ஒருத்தனை கடத்திட்டு வந்து கொல்ற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா நான் உதைச்சது மட்டும் தப்போ? உன்னையெல்லாம் உதைக்கவே கூடாது. என்ன பண்ணணுமோ அதை செஞ்சா அடங்கிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு வானதிக்கு சிரிப்பு. சார் அப்படி மிரட்டுங்க சார். என் அம்மாவும் சரி என் அப்பாவும் சரி இவனை சரியா வளர்த்தல சார். இவனுக்கு பாசம் கொடுத்து கொடுத்து இவன் பண்ண தப்ப எல்லாம் மறைச்சு மறைச்சு எங்க அம்மா இவனை இப்படி கெட்ட வழியில வளர்த்திட்டாங்க சார் அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. நிலா சொல்றாங்க, நம்ம இங்கே நின்னுட்டு இருந்து என்ன பண்றது, இவங்க கிட்ட பேசி என்ன பண்றது, அண்ணனுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லணும் ஆமாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நாங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், எங்க அண்ணனை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட சோழன் சொல்றாரு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சரி தம்பி நீங்க எல்லாரும் கிளம்புங்க, நான் கூப்பிடுறப்ப நீங்க வந்தா போதும், அதுவும் நீங்க மட்டும் ஒருத்தர் மட்டும் வாங்க போதும், நீங்க உங்க அண்ணனை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வேக வேகமா அண்ணனை பாக்குறதுக்கு கார் எடுத்துட்டு வேகமா போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலையும் போய் ரீச் ஆயிடுறாங்க. சேரனுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணு இன்னும் முழிக்கவே இல்லை. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க தாஸ் வீட்டுல பார்த்தா தாஸ் அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சிருது. என்னன்னு கேட்டா சோழனை கொல்ல பார்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தினாலதான் தாஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே மனோகர் சொல்றாரு, என் பையனை இவ்வளவு கேவலப்படுத்திட்டான் இந்த நிலா, இவ வீட்டுல பிறந்ததே ஏன்டா பிறந்தான்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மதே சொல்றாங்க, மாமா அவரு பண்ணதும் தப்பு தானே மாமா, இவ்வளவு கேவலமா இறங்குவாருன்னு நானும் நினைச்சும் கூட பாக்கல மாமா அப்படின்னு கோவமா பேசுறாங்க. மதி போது நிறுத்து, அவன் என் பையன், அவன் செஞ்சதுல ஒன்னும் தப்பே இல்ல அப்படின்னு சொன்னோடனே மதி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு, அவரு போய் தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? இங்க பாரு, அவனெல்லாம் கொல்றத தப்பு இல்ல, அவனை மட்டும் இல்ல அவன் குடும்பத்தவே கொல்றது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லவும், மாமா நீங்க செய்யறது தப்பு, நீங்களும் அவருக்கு உசுப்பேத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது தேனு சொல்றாங்க, போதும் நிறுத்து மதி, முதல்ல தாசை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு என்ன வழின்னு பாக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் சண்டை போடுங்க, ஏங்க தாசை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு தேனு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒன்னும் பேசாம மனோகர் அங்கிருந்து போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா தாஸ் கொலை முயற்சி பண்ணிருக்காரு, கண்டிப்பா அவரை பெயில விட முடியாது, அதுவும் ஆதாரமா பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. ஆனா மனோகர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 2 நாள்ல என் பையன் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு வக்கீல் கிட்ட சொல்றாங்க. வக்கீலும் நான் பேசி பாக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு வக்கீல் கிட்ட, சார் சான்ஸே இல்ல சார், இது அட்டெம்ப்ட் டு மர்டர், இது தப்பிக்க
முழிக்கிறது வழியே இல்ல. ஆனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த பேஷண்ட் மட்டும் கண்ணு முழிச்சுட்டா தாஸுக்கு தண்டனை கொஞ்சம் குறையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கூடவே இன்னொரு விஷயம் இருக்கு சார். அவங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாலும் தாஸ தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு வக்கீல் சார். நீங்க போய் மனோகர் சார் கிட்ட சொல்லுங்க அப்படின்னோடனே வக்கீல் சொல்றாரு, இதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், கேட்டு பாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கிட்ட இந்த விஷயத்த பூரா வந்து சொல்றாங்க. மனோகர் தையா தக்கான்னு குதிக்கிறாரு. என்னதான் ஆனாலும் சரி அவங்கிட்ட போய் மன்னிப்பும் கேட்க முடியாது, அவங்கிட்ட பேசவும் முடியாது. வக்கீல் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்க ஏதாச்சும் பண்ணி அவனை வெளியே கொண்டு வரணும். நான்லாம் போய் மன்னிப்பு கேட்க முடியாது சார். மன்னிப்பு கேட்க சொல்ல சார், அவங்கள கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க, அது போதும் சார். மன்னிப்பு கேட்கறதும் கேஸ வாபஸ் வாங்க சொல்றதும் ஒண்ணுதான் சார். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, அவன் இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறாரு. இதுக்கடையில 2-3 நாள் ஆகுது. கண்ணே முழிக்கல சேரன். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் சேரன் இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நடேசனும் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்பதான் நடேசன் நினைச்சு பாக்குறாரு, சேரன் எவ்வளவு அன்பா நடேசன் கிட்ட பேசினாலும் நடேசன் வல்லுன்னு தான் விழுந்திருக்காரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவருக்கு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சோழன் என்னாலதான் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் மட்டும் நிலா சொன்னப்போ கவனமா அண்ணனை பார்த்திருந்தேன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு. டாக்டர் அப்பதான் வர்றாங்க. டாக்டர் வந்தோடனே எல்லாரும் ஓடி வந்து என்னாச்சு சார் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. டாக்டர் சொல்றாங்க, இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துல உங்க அண்ணா முழிக்கலைன்னா அவரு கோமாக்கு போயிட வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்காரு. அதனால அவரை எப்படியாச்சும் நீங்க தான் பேசி அவரோட நினைவை கொண்டு வரணும், அது உங்க எல்லாத்தோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்லுங்க டாக்டர், நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. சோழனும் சொல்றாரு, ஆமா சார் நாங்க என்ன பண்ணணும், அவர்கிட்ட நீங்க போய் பேசுங்க, நீங்க எல்லாருமே பேசுங்க, அவரை உணர்வு பூர்வமா பேசி அவரை முழிக்க வைங்க, அவரோட எண்ணங்களை நினைவுகளை வெளிக்கொண்டு வர பாருங்க. எக்ஸாம்பிள், அவர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவரை எழுப்பறதுக்காக ட்ரை பண்ற மாதிரி அப்படிங்கிற சொல்றாங்க. உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன், பல்லவன், சோழன், நிலா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பவும் இன்னும் மயக்கத்துல இருந்து தெளியவே இல்லை சேரன். அப்பதான் இதெல்லாம் பார்த்துட்டு வர்றாரு நடேசன். அப்படியே சேரனோட காலை புடிச்சிட்டு, என்னோட கொலை சாமிடா நீ, நம்ம குடும்பத்துக்காக உன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ண கொலை சாமிடா, உன் தம்பிகளுக்காகவும் எனக்காகவும், ஏன் இப்ப வந்திருக்க இந்த புள்ள நிலா, இதுக்காகவும் நீ வாழ்ந்துட்டு இருக்க கொலை சாமிடா நீ. எங்களை விட்டுட்டு போகணும்னு என்ன தைரியம் இருந்தா நினைச்சிருப்படா, நீ வந்தே ஆகணும். இப்போ இங்க பாருடா சேரா, 2 ஆப்ஷன் தான் உனக்கு கொடுக்க போறேன். ஒண்ணு, நீ எழுந்திருச்சு எங்க கிட்ட வந்துரு, இல்லையா நாங்க எல்லாரும் உன்கிட்ட வந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு நடேசன். அதை பார்த்தா சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாருமே அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, ஆமாண்ண, ஒண்ணு நீங்க எழுந்திருச்சு வாங்க, இல்லைன்னா நாங்க எல்லாரும் நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப இதே விஷயத்த சொன்னோன்னே பாத்தீங்கன்னா சொல்ல சொல்ல கையெல்லாம் அசைவு ஏற்படுது. ஏன்னா சேரன் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினாலதான் வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சாரு. ஆனா இவங்க எல்லாருமே இது மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுப்பாங்கன்னு தெரிஞ்சோடனே இனி சோழனும் தூங்கிட்டு இருப்பாரா, அவரோட மனசு வெளியே வர்றதுக்கு அப்படியே எவ்வளவோ ட்ரை பண்ணுது. கையெல்லாம் அசைய ஆரம்பிக்குது, காலெல்லாம் அசைய ஆரம்பிக்குது, கண்ணு கருவெளிகள் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்கு. ஆனா இன்னும் கண்ணு இன்னும் திறக்கல. இதை பார்த்த டாக்டர் சொல்றாங்க, சூப்பர், இதவே திரும்ப திரும்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே திரும்ப திரும்ப இதவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னோன்னே பாத்தீங்கன்னா டப்புன்னு கண்ணை முழிக்கிறாரு சேரன். இத பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷமாயிருது. பல்லவன் ஓடி போய் அவங்க அண்ணனை கட்டி புடிச்சுக்கிறாங்க. பல்லவா அப்படின்னு சொல்றாரு சேரன். இருந்தாலும் அந்த வாயில திறந்து சொல்லவே முடியல, அவ்வளோ அடிபட்டு இருக்கு சேரனுக்கு. நீங்க முழிச்சுட்டீங்க அண்ணே, நீ உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. அப்படியே நிலாவை பார்த்து சிரிக்கிறாங்க. சோழன் அப்படியே அவங்க அண்ணன் கைய புடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அண்ணா, இத்தனை வருஷத்துக்கு நம்ம அப்பா எதுவுமே செஞ்சதில்ல அண்ணே, ஏன்டா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு கடுப்புலதான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு செஞ்சாரு பாருங்க, அதை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஓடி போய் நடேசனை கட்டி பிடிச்ச உடனே பல்லவனும் பாண்டியனும் ஓடி போய் நடேசனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நாங்க எல்லாருமே உங்களுக்கு எங்க மேல பாசம் இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா என் அண்ணனை பொழைக்க வைக்கிறதுக்காக பேசுனீங்க பாருங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கவும் ஆனந்த கண்ணீர் விடுறாரு நடேசனும். நான் இது எதுவுமே வாய் வார்த்தைக்காக சொல்லல, உண்மையை தான் நான் சொன்னேன் அப்படின்னு நடேசனும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிலாவும் போய் ரொம்ப நன்றி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அட எனக்கு எதுக்குமா நன்றி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல பையனை போய் பாருங்க. டே சேரா எழுந்திரிச்சோடா, நம்ம வீட்டுக்கு போலாம்.
சேரன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு நடேசன். டே சேரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ பிறந்த தேதி வேணா இந்த தேதியா இருக்கலாமே தவிர டைம் எத்தனை மணின்னு தெரியலடா. உனக்கு ஜாதகம் எழுத போனப்போ லைட்டா சரக்கு உள்ள போயிருந்ததா, அதனால டைமை தப்பா சொல்லி குறிச்சிட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, யோ என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சோழன் கோவமா பேசுறாரு. ஓகே ஓகே, யாரும் கோவப்படாதீங்க. சாரிடா சேரா, இது நிஜமானே உன்னோட உண்மையான ஜாதகம் இல்ல சேரா. நீ எத்தனை மணிக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியாம தானே இப்படி மாத்தி எழுதிட்டேன். இந்த விஷயத்த அப்பவே எல்லாத்துக்கிட்டே சொல்லணும்னு நினைச்சேன். சொன்னா நீங்க எல்லாரும் என்னை பயங்கரமா திட்டுவீங்க. அதை நினைச்சதுனான்டா நான் விட்டுட்டேன். யோ எப்ப வந்து எது சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோழன் பயங்கர கோவமா பேசுறாரு. டே அதான் சொல்லிட்டு விடுறா அப்படிங்கிறாரு நடேசன். சோழா விடுறா, இப்பனாச்சும் அவர் சொன்னாரே. அண்ணா பாத்தியா அண்ணே, அப்பா எப்படி ஒரு ரீலை சுத்தி வச்சிருந்திருக்காருன்னு. இது உன்னோட ஜாதகமே இல்லையாமா, அப்புறம் எதுக்கு நீ கோவிச்சுட்டு எல்லாம் போற அப்படின்னு சொல்லவும், அப்பா நிஜமாதான் சொல்றீங்களா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. அட நிஜமா தாண்டா சொல்றேன், நான் எனக்கு பொய்ய சொல்லி இருக்கிறேன். எனக்கு உண்மை சொல்றத பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. இந்த ஜாதகம் உன்னோட ஜாதகமே இல்லை. உண்மை சொல்ல போனா நானும் சரக்கு போட்டதுனால தப்பா கொடுத்து எழுதிட்டேன். சரி இருந்தா இருந்துட்டு போதுன்னு விட்டேன். அது இவ்வளவு பெரிய குளறுபடியை கொண்டு வரும் நினைச்சும் கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா துண்டை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அங்க இருந்து போறாரு நடேசன். பாத்தையாண்ண, நம்ம அப்பா பண்ண வேலைய அவர் ஜாதகத்தை கொடுத்தாருன்னு நீயும் நம்பி வீட்டை விட்டு போயிருக்க பாரு, ஒன்னு சொல்லணும்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சோழன். நிலா சொல்றாங்க, அதுதான் முடிஞ்சு போச்சு விடுங்க, எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அண்ணா நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னா எவ்வளவு சீக்கிரம் ரெஸ்ட் எடுக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே சரின்னு தலையாட்டுறாங்க. அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் சாரிடா, அவர் சொன்னதை நம்பி நான் போயிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பல்லவன் சொல்றானா, என் மேல தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன்னு அப்படின்னு சொல்லவும் சேரனும் சத்தியம் பண்றாங்க. நான் சொல்றாங்க, எல்லாம் சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, எல்லாரும் அவர் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. எப்படியோ சேரன் நான் பழச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நடேசன் மட்டும் அப்படியே தள்ளி சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. பாத்தியா இவர் பண்ண வேலையா அப்படின்னு சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நிலா போய் நடேசன் பக்கத்துல போய் உட்காடுறாங்க. அங்கிள் நீங்க பொய் சொன்னீங்கன்னு தெரியும் அங்கிள் அப்படின்னு சொன்னோடனே எப்படி திரும்பி பாக்குறாரு நிலாவை. என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அங்கிள் நீங்க பொய் தானே சொன்னீங்க அப்படிங்கவும், ஆமா பொய் தாமா சொன்னேன், 4 பேத்துக்கு நல்லது நடக்கணும்னா பொய் சொல்றதுல தப்பு இல்லையில அப்படின்னு நடேசன் சொல்றாரு. நீங்க செஞ்சது 100க்கு 100 கரெக்ட் தான் அங்கிள், நீங்க செஞ்சதுல எந்த தப்புமே இல்ல. இப்பதான் இந்த குடும்பத்தோட தலைவரா நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அவனுகிட்ட போய் சொல்லி வைக்காதம்மா, சொன்னா அவனுங்களும் தயா தக்கான்னு குதிப்பானுங்க, எப்படியாச்சும் இந்த விஷயம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்றாரு நடேசன். அதுக்கு நிலா சொல்றாங்க, அங்கிள் யாருகிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன் அங்கிள். அப்புறம் இன்னொரு விஷயம், போன உடனே அந்த ஜாதகத்தை எடுத்து கிழிச்சு போட்டுடலாம், அண்ணன் கண்ணிலேயே அது படக்கூடாது அங்கிள். அவன் இல்லைன்னு நம்ம குடும்பம் இல்லைம்மா, அதுதான் உண்மை, என் மனசாரத்தான் பேசணும்மா. சேரன் தான் நம்ம குலசாமி, நம்ம குலத்தவே காக்க வந்த சாமி அவன் தான். கோயில்ல சாமி இருந்தா தாமா அழகு, அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு சேரன் இருந்தா தான் அழகு. அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள், கடவுள் இருக்கிறாரு, நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்துவாரு அப்படின்னு நிலா நடேசன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்த்த இவங்க 3 பேரும், பாத்தியாடா மாமனாரும் மருமகளும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாரு, இவர் என்ன ஒரு குளறுபடி பண்ணி வச்சிருக்காரு, அதை தெரியாம எப்படி போய் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 பேரும் பேசிட்டு இருக்கிறப்பயே ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு பல்லவன். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத பல்லவன் கேட்டுறாரு. அந்த விஷயத்த வந்து பாண்டியன் கிட்டையும் சோழன் கிட்டையும் வந்து சொல்றாங்க. ஜாதக விஷயம் எல்லாம் உண்மைதான், ஆனா அப்பா பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இத்தனை நாள் இந்த ஆளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதண்ணே, கடுப்பாதான் இருக்கும் இந்த ஆளை பாக்குறப்ப எல்லாம், ஆனா இப்போ அப்பான்னு சொல்லணும்னு தோணுதண்ணே, நம்ம அண்ணனை காப்பாத்துறதுக்கு எப்படி பண்ணிருக்காரு பாத்தியா அப்படின்னு பல்லவன் சொல்லவும், ஆமாண்டா இவர்கிட்டையும் கல்லுக்குள் ஒரு ஈரம் இருக்குது அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் சொல்றாரு, அவங்க வந்து இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொன்னா நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலாம், சொல்லேன்னா நம்மளும் தெரியாத மாதிரியே இருந்துக்கலாம், இந்த விஷயம் எக்காரணத்து கொண்டும் அண்ணனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியனும். அப்ப சோழன் சொல்றாங்க, ஆமாண்டா அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. டே பல்லவா, ஆனா நாம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம், அதுவும் அண்ணன் கிட்ட, ஆமாண்டா இந்த விஷயம் நம்மளோட அப்படியே புதஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்றாரு சோழன். ஆமாண்டா சோழா, நமக்குள்ளே இது போயிடணும், இதுக்கு மேல யாருக்குமே தெரியக்கூடாது, முதல்ல வீட்டுக்கு போனோடனே அந்த ஜாதகத்தை முதல்ல கிழிச்சு போடணும்
அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் அவங்களே பிளான் பண்ணிட்டாங்க. 2 பேருமே கிழிச்சு போட்டுருவாங்க. அண்ணியும், அப்பாவும் பண்ணிக்குவாங்க விடுண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க. அப்படியே மறுபடியும் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காரு சேரனும். இதுக்கடையில அங்க கோர்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போயிருது. இதுல வசந்தும் சரி, தாசும் சரி வெளியே வர முடியாத அளவுக்கு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. 2 பேத்துக்குமே 2-3 வருஷம் கடுங்காவல் தண்டனையும் கொடுத்துட்றாங்க. வானதியோட அம்மா சரி, அப்பாவும் சரி செம கோவத்துல இருக்காங்க வானதி மேல. ஆனா வானதியோட அம்மா தான் மொத்தன்னு வானதியை எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்காங்க. ஒன்னால தாண்டி என் பையனுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு இருந்த சேரனை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடுறாங்க டாக்டர். அதுக்கப்புறம் சேரனை வீட்டுக்கு கூட்டிட்டும் வந்துடுறாங்க. சேரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சோடனே மனோகருக்கு பயங்கர கோவம். அங்க என் பையன் ஜெயில களி தின்னுக்கிட்டு இருக்கான், ஆனா இங்க இவன் சந்தோஷமா ரிலீஸ் ஆகி போறானோ, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் வக்கீல் சொல்றாரு, சார் போதும் சார், இதுக்கு மேலேயும் நம்ம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னா நீங்களும் ஜெயில போய் உட்கார வேண்டியதா இருக்கும். இப்போ கொஞ்சம் பொறுத்து அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாம், அதுக்கப்புறம் யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் யோசனை பண்றாரு மனோகரும். சரி நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா உங்களை சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்காரு. சேரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே ஆரத்திலாம் எடுத்து சேரனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போன அடுத்த நிமிஷமே நிலா கஞ்சாட காமிக்கிறாங்க நடேசனுக்கு. உடனே நிலா நடேசன் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ அந்த ரூமுக்குள்ள போறாங்க. இத பாத்தீங்கன்னா பல்லவன் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னடா இது 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னு பாக்குறாரு பல்லவன். ரூமுக்குள்ள போன நிலாவும் நடேசனும் ட்ரங்க் பெட்டி மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள இருந்த ஜாதகத்தை எடுக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லா தூளா கிழிக்கிறாங்க. கிழிச்சிட்டு நிலா சொல்றாங்க, இது யாருக்கிட்டே காமிக்காம எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும், இது ஆத்துல போட்டு வந்துடுறம்மா, அந்த கடவுளே பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு நடேசன். சரி அங்கிள் அப்படின்னு சொன்னோடனே இந்த கிழிச்சதை பூரா ஒரு கவருக்குள்ள போட்டு சுத்தி சட்டைக்குள்ள வச்சுக்கிட்டு நடேசன் ஹாயா வெளியே வர்றாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பல்லவன் அப்படியே ஓடி வந்து இவங்க 3 பேத்துக்கிட்டே நின்று பேசிட்டு இருக்க மாதிரி நின்னுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து நடேசன் போன பின்னாடி நம்ம நிலாவும் அங்க இருந்து வந்துடுறாங்க. ஆனா உங்களுக்கு இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு நிலா எடுத்துட்டு வந்து சேரனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வான இங்க கொஞ்சம் அப்படின்னு ஜாட காமிக்கிறாரு பல்லவன். பாண்டியன் சோழன் 2 பேரும் இருண்ண வெளியே கொஞ்சம் காத்தாட போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் என்னடா எதுக்குடா கூப்பிட்டா அப்படின்னு பாண்டியன் சோழன் 2 பேரும் கேக்குறாங்க. அதுக்கு பல்லவன் சொல்றாரு, நிலாவும் நடேசனும் பண்ண விஷயத்த சொல்றாங்க. அப்பா உருப்படியான காரியம் 2 பேரும் பண்ணிருக்காங்க போங்க அப்படின்னு சொல்றாரு சோழன். இனிமேல் அண்ணனுக்கு ஜாதகம் யாரு கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்ற, ஏன்னா ஜாதகம் எழுதல சரியா அப்படின்னு சோழன் சொல்றாரு. ஆமாண்டா, இனி யாரு கேட்டாலும் அண்ணனுக்கு ஜாதகம் இல்ல, இஷ்டம் இருந்தா கல்யாணம் பண்ணுங்க, இல்லாட்டி போங்கன்னு சொல்லிடணும். ஆமாண்ணா இனி அப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. டீ போட்டு வந்த நிலா பாத்தீங்கன்னா அங்க என்ன 3 பேர் குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே, இது நிலாக்கு தெரிய வேண்டாம், நம்மளும் தெரிஞ்சுக்காத மாதிரி விட்டுருன்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. அப்ப பல்லவன் சொல்றாரு, அனிதா வர நீ வர அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீ போலாம் அப்படின்னு 3 பேரும் போறாங்க. அப்பதான் சேரன் ஒரு விஷயத்த சொல்றாரு, டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா, நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணே அதெல்லாம் சான்ஸே இல்லைண்ணே, வாபஸ்லாம் வாங்க முடியாது. இல்ல நிலாவோட அண்ணனையும் சரி வானதி அண்ணனும் நமக்கு சொந்தக்காரங்க தான்டா, அவங்கள ஜெயில இருக்க வைக்கிறது தப்பு, வேண்டாண்டா அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் கோர்ட்ல பேசதான் போறேன், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அவங்கள காப்பாத்த போறேன் சேரன் சொல்றாங்க. ஆனா நீ என்ன லூஸ் ஆனா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் திட்டுறாங்க, சோழன் ஒரு பக்கம் திட்டுறாங்க. நிலா சொல்றாங்க, இல்லண்ணா வேண்டாம், அவங்க 2 பேரும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும், உங்களை எப்படி அடிச்சிருக்காங்க விடலாமா அண்ணன் அப்படின்னு கேக்குறப்போ, இல்லப்பா அவன் தெரியாம பண்ணிட்டாங்க, கோவத்துல பண்ணிட்டாங்கப்பா, விட்டுலாம், நான் போய் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியில இவங்களும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, முடியல. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேரன் போகிறாரு. இவங்களும் குடும்பத்தோட தான் போறாங்க. நான் இப்படி கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லவும், என்னையா விளையாடுறியா, அதெல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கு வழியே இல்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, அது மட்டும் இல்லாம கோர்ட்ல அவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல இன்னொரு தடவை நான் பேசி பாக்குறேன் கோர்ட்ல அப்படின்னு சொல்றாரு சேரனும். மறுபடியும் மனு தாக்கல் பண்றாங்க. இந்த கேஸ மறுபடியும் எடுத்து வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சேரன் சொல்றாரு, தெரியாம அவங்க பண்ணிட்டாங்க ஐயா, அவங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜட்ஜி, இது என்னப்பா தெரியாம பண்ணிட்டா மன்னிக்கிறதுங்கிறதுக்கு, தப்புக்கு தண்டனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும்,
நான் கேஸ் கொடுத்தா தானே நீங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றீங்க. நான் கேஸா வாபஸ் வாங்குறேன் ஐயா. அவங்க எந்த தப்புமே பண்ணல. அவங்க 2 பேத்தையும் ஒண்ணு ரிலீஸ் பண்ணுங்க. இல்லாட்டி நானும் அவங்க கூட போய் ஜெயில இருக்கேன் அப்படின்னு சேரன் சொன்னோனவே சோழன் தலையில கைய வச்சுறாரு. என்னடா நம்ம அண்ணன் இப்படி இருக்கிறாரு, அதான்டா எனக்கும் தெரியல, கடுப்பாகுதுடா அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜுக்கே பாத்தீங்கன்னா, எப்பா நல்லவனா இருக்கலாம் ஜாமி, இது மாதிரி நல்லவனாலாம் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க ஐயா, அவங்க கண்டிப்பா 2 பேருமே திருந்திடுவாங்க அப்படின்னு சேரனும் பேசுறாங்க. அதை கேட்டுட்டு சரி அவங்க 2 பேத்துக்கான தண்டனையை வேணா நீங்க சொல்றதுக்கு குறைக்கிறனே தவிர தண்டனை ஆனா அனுபவிச்சுதான் ஆகணும். 1 வருஷ தண்டனையை 2 பேத்துக்கும் 6 மாச தண்டனையா குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜு. இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வர்றாரு. இத பார்த்தோன்னேவே வானதியோட அப்பாக்கு மனம் அப்படி ரொம்ப ஃபீல் ஆகுது. சேரன்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு என் பையனுக்காக காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் செஞ்சே ரொம்ப நன்றி சேரா. இது தெரியாம நாங்களும் ரொம்ப மனசு புண்படுத்துற மாதிரி நிறைய செஞ்சுட்டோம், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், ஐயோ பரவாயில்லைங்க இருக்கட்டுங்க, இதெல்லாம் எதுக்குங்க இப்படி எல்லாம் பேச வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லவும், வானதியோட அம்மா வர்றாங்க. இல்ல தம்பி, உன்னை எவ்வளவோ தப்பா பேசியிருக்கோம், அதெல்லாம் பொருட்படுத்தாம அது எல்லாத்த விட முக்கியமானது உன்னை கொல்ற அளவுக்கு அவனுக்கு போனானுங்க. ஆனா அதன் கூட பொருட்படுத்தாம அவங்க 2 பேர்த்தையும் காப்பாத்தணும்னு நினைச்சப்பாரு. நீ எங்கேயோ நின்னுட்ட தம்பி என் மனசுல, ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நாங்க எந்த தடங்களும் பண்ணவே மாட்டோம், எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு வானதி அம்மா சொல்றாங்க. அதான் என் சம்சாரமே சொல்லிருச்சு, எனக்கும் சம்மதம் தான் அப்படின்னு வானதியோட அப்பாவும் சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே வானதிக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. வீட்டுல இருக்க எல்லாருமே செம்ம ஹாப்பியில இருக்காங்க. வானதியோட அப்பா சொல்றாரு, உனக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும் தம்பி, அதுக்கப்புறம் வானதிக்கும் பாண்டியனுக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கல்யாணம்லாம் இருக்கட்டுங்க, ஃபர்ஸ்ட் வானதி படிப்பு முடிக்கட்டும், ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும், அதுக்கப்புறம் பாண்டியனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு சேரன். நீ சொல்றதுதான் கரெக்ட் தம்பி, அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வானதியோட அம்மாவும் கரெக்டா வானதியோட அண்ணன் வசந்த போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. டேய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சாரிண்ண, உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம நான் ரொம்ப உன்னை அடிச்சுட்டேன்ன, ஆனா எனக்காக இதெல்லாம் வந்து செஞ்சிருக்கியே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ண, சாரிண்ண, மன்னிச்சிருண்ண ப்ளீஸ் அண்ண அப்படின்னு சொல்றாரு. ஹேய் எதுக்குப்பா அதெல்லாம் வேண்டாம், நீ தப்ப உணர்ந்துட்டேல அதே போதும். இந்த 6 மாசம் தண்டனையும் இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், வேற வழி இல்ல, எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கப்பா, பரவாயில்ல அண்ணா இருக்கட்டும் அண்ண, நீ என்னை காப்பாத்தணும்னு நினைச்ச பாத்தியா, உன்னை கொல்ற அளவுக்கு போயும், அதுக்கே உனக்கு பெரிய தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஆனா தாசு மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. சேரனை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாரு. டேய் என்ன முறப்பு, போடா முதல்ல ஒழுங்கா அப்படின்னு சோழன் சொல்றாரு. டேய் பேசாம இருடா அப்படின்னு சேரன் சொல்றாங்க. இல்லண்ண, என்ன ஒரு வேலையை பண்ணிட்டு முறைச்சுக்கிட்டு போறான் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது பின்னாடியே மனோகர் வராரு. டேய் உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அங்கிருந்து போறாரு. ஏங்க உங்க குடும்பம் மட்டும் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து சோழன் கேக்குறாரு. அதுதாங்க எனக்கும் தெரியல, இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. சேரன் சொல்றாங்க, வாப்பா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் குடும்பத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு வழியா இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துருச்சு, வானதியோட பிரச்சனையும் முக்கியமா தீந்துருச்சு. சேரன் இனி வீட்டை விட்டு போக மாட்டேன்னு நம்ம பல்லவன் மேல சத்தியமும் பண்ணிருக்காங்க. நிலாவும் ஹாப்பியா போயிருக்காங்க. ஏன்னா சேரன் நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, இனி போக மாட்டாங்க வெளியே எங்கேன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால செம்ம ஹாப்பியா இருக்காங்க. நிலாவும் நடேசன் அப்படியே அந்த குடும்பத்தை பார்த்து நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும்டா, அதான்டா எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.